குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்தோட டீட்டெயில்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு ரிவிஷன் பேசிஸில் பார்க்குற ஒரு வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் சின்ன சின்ன நுவான்சஸான விஷயங்களும் வந்து நான் அதில் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற அந்த லிமிட்டடான டைமில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நான் நிறைய விஷயங்களை வந்து நான் சில யூடியூப்ஸில் பார்த்துருப்பேன். ஸோ டைம் அந்த 1 மணி நேரம் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் சில விஷயங்கள் வேணால் சொல்லுவோமே தவிர தேவையான விஷயங்கள் வந்து இதில் தேவையில்லாத விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்காது அப்படிங்கிற கேரண்டி ஒன்று நான் தந்துடுறேன். ப்ளஸ் வந்து இந்த நோட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கைட்லியோட ஆதித்யா சார் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து டிஎன்ஏ செஷன் அப்படிங்கிறது டெய்லியும் கண்டக்ட் பண்ணுவார். ஸோ அதனுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். நான் அவர் கிளாஸ் எடுக்கிறத ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்ச ஒவ்வொரு நாள் எழுதி வச்ச நோட்ஸ் தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இது ஒரு ரிவிஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் இது ஸ்லோவாக எடுப்பேன். போர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் 1.5 2ல் வச்சு பாருங்கள். இல்லை அப்படின்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நார்மலாகவே பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்போம். கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரும். அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கரெக்டு தானே? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகே, எப்போ பணம் கேட்டாலும் அது கம்பல்சரி வந்து பேங்க் வந்து அப்போவே கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அப்போவே கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது இதில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஸோ ஒரு நாள்லேயே வந்து 4-5 டைம் கூட வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ சேலரி அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகுது மாதம். ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. யூபிஐ போய் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க கடையில். ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லியுமே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியில் போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டெய்லியும் எண்ட் ஆஃப் த டே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து 4 குவார்ட்டர் இருக்கு இல்லையா ஃபினான்ஷியல் இயரில்? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரோட எண்ட்லேயுமே வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அமௌண்ட் வந்து தந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நியூஸு. ஸோ செகண்ட் வந்து ஆர்பிஐ ரிலேட்டடான ஒரு நியூஸ். ஆர்பிஐ வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெட்லைன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேங்க்ஸுகளுக்கு. ஸோ 3 அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்டு, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அவர் அக்கௌண்ட்டில் பணமும் இருக்குது. ஓகே, ஆனால் அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வந்து அதை வந்து யூஸ் பண்ணாமே இருக்கார். எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை, டெபாசிட்டும் இல்லை, வித்ட்ராவல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட்டை வந்து பேங்க் வந்து என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஆர் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும், ஹோல்ட் பண்ணி வைக்கணும். சப்போஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் அவரோட அக்கௌண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா பேங்க்கில் வந்து கேஒய்சி நாம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணால் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை வந்து நேராக போயோ வந்து பேங்க் பிரான்ச்சுக்கு நீங்கள் கேஒய்சி நாம்ஸை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். ஸோ இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது வந்து டார்மெண்ட் அக்கௌண்ட்டு பார்த்தோம். ஸோ 1 வருஷம் அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். எய்தர் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா டெபாசிட் பண்ணணும், இல்லை வித்ட்ரா பண்ணணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலரான ப்ராசஸ் வந்து அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து மூணாவது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸில் வந்து நமக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே வந்து இன்ஆக்டிவாக இருக்குது லாங் பீரியட், கொஞ்சம் காலத்துக்கு 1 இயர் ஆர் மோர் தென் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற ஜீரோ பேலன்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனவரி 1 இதை வந்து சப்மிட் பண்ணணும் ஆர்பிஐ கிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த 3 அக்கௌண்ட். ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆர்பிஐ பற்றின நியூஸு. ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா லுக் அப் ஃபெசிலிட்டி. யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். ஓகேங்களா? ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூபிஐலையும் ஐஎம்பிஎஸ்லேயும் இருந்துச்சு. யூபிஐ அண்ட் ஐஎம்பிஎஸ் இதை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா என்பிசிஐ ரெகுலேட் பண்ணுது. ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட்டும் வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே. ஆர்டிஜிஎஸ் வந்து 2004 கொண்டு வந்தாங்க, நெஃப்ட் வந்து 2005. ஓகே. இந்த லுக்கப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ யூபிஐ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவரோட ஃபோன் நம்பர், எக்ஸாம்பிள் ஃபோன்பேயில் வந்து நீங்கள் அவரோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா அவரோட நேம், அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? ஓகே. அக்கௌண்ட் எந்த பேங்க்கு அப்படிங்கிறது வந்துடும் ஒரு சில இதுலாம். ஸோ அதுதான் வந்து லுக்கப் ஃபெசிலிட்டி. ஓகே. இப்போ இன்னொன்று விஷயம், இதை விட்டுட்டு இன்னொன்று விஷயம் கேளுங்க. இப்போ ஐஎம்பிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, யூபிஐன்னு ஒன்று இருக்குது. ஓகே. இந்த ஐஎம்பிஎஸ் இருக்கும்போது யூபிஐ ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து சப்மிட் பண்ணணும். ஆனால் யூபிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் கியூஆர் மட்டும் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இல்லை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பர் வந்து இது பண்ணியிருக்காங்க, லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணாலே போதும், பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து லுக்கப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபோன் நம்பர் டைப் பண்ணாலே வந்து அவரோட பேர், அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில் வந்துடும் இல்லையா, அதுதான் வந்து லுக்கப் ஃபெசிலிட்டி. ஓகே. அது எதுக்காக அப்படின்னா, நான் அனுப்புறதுக்கு முன்னாடி இது கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு போகுதா, கரெக்டான நபருக்கு போகுதா அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த லுக்கப் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து இப்போ ஆர்டிஜிஎஸ்லேயும் வந்து ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட்லேயும் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 1 எல்லா பேங்க்லேயுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த நியூஸ். ஸோ ஆர்பிஐயோட இன்னோவேஷன் ஹப் இருக்கு இல்லையா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பெங்களூர் இருக்குது. 2020 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்க, ஸ்ட்ராட்டஜிக்கில் வரும். ஓகே. ஸோ அது வந்து விவிஃபை ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்பிஎஃப்சி. ஓகே. என்பிஎஃப்சி எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, மார்னிங் வந்து 9 to 6 வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரீலான்சிங். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க் பண்ணி தருவீங்க, அதுதான் ஃப்ரீலான்சிங். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்காக கிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படிங்கிறது தர்றாங்க. ஸோ இந்த அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். ஸோ உங்களுக்கு பர்சனல் லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது அன்செக்யூர்டு லோனில் தான் வரும். ஓகே. இல்லை வந்து நீங்கள் வந்து இடத்த வச்சு ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அது செக்யூர்டு லோன், ஏன்னா கொலாட்ரல் அப்படிங்கிறது தர்றீங்க. ஓகே. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. விவிஃபை வந்து கிக் ஒர்க்கர்ஸுக்கு அன்செக்யூர்டு லோன்ஸ் தர்றாங்க. இதில் வந்து ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து எப்படி அவங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஏன்னா ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப்பில் தான் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியாக எப்படி ரீச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இப்போ இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ULI. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ யூபிஐ அப்படிங்கிறது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்மில் லெண்டர்ஸ், அதோட லெண்டர்ஸில் பாரோவர்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் வந்து அவங்களோட லெண்டிங் ப்ராசஸை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து 36 லெண்டர்ஸ் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பேங்க்கும் என்பிஎஃப்சி ரெண்டும் சேர்ந்து 36. ஓகே. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நியூஸ், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்
இந்தியன் பேங்க்ஸ் வில் இன்க்ரீஸ் பை மார்ச் 2026. ஓகே, இந்த என்பிஏ அப்படிங்கிறது தெரியும், நான் பெர்ஃபார்மிங் அசட்டு. 30 நாளுக்கு மேலே பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே வந்து அதில் எந்த ஒரு ரிட்டனுமே வரல அப்படிங்கும்போது அதை வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த செப்டம்பரில் வந்து இதனுடைய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.6% இருக்குது கிராஸ் என்பிஏல. கிராஸ் என்பிஏங்கிறது என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஓவராலாக வந்து ஒரு பேங்க்கில் எவ்வளோ கிராஸ் என்பிஏ இருக்குது அப்படிங்கிறது. கிராஸ்னால் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ என்பிஏ. நெட் என்பிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிராஸ் என்பிஏலேருந்து மைனஸ் நீங்கள் அந்த பேங்க் வந்து அந்த என்பிஏவை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சிகள் எடுத்துருங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து நெட் என்பிஏ. ஓகே, ஸோ கிராஸ் என்பிஏ வந்து 2.6% அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 15% இருந்துச்சு. ஓகேங்களா, 13 வருஷத்துக்கு முன்னாடி 2012-13 சம்திங்கில் வச்சுங்களேன். ஸோ அங்கே இருந்து 2.6% வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து 12 வருஷம் லோவாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டீட்டெயிலாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் வந்து பேங்கிங் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணும். வருஷத்துக்கு 2 டைம் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத இது ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ டிசம்பர் மாதத்தோட எண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். இது ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் வந்து 10% வந்து பீமா சுகம் பிளாட்ஃபார்மில் வந்து அக்வயர் பண்ணியிருக்கு. எவ்வளோவுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 6.6 கோடி. ஓகேங்களா, ஓகே, ஸோ இது வந்து நியூஸ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா, எஸ்பிஐ லைஃபோட எம்டிஎன் சிஇஓ யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அமித் ஜிங்ரான். அவரோட பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே எழுதுகிறேன். அவரோட பேர் வந்து அமித் ஜிங்ரான். ஓகே, இவர் வந்து எஸ்பிஐ லைஃபோட எம்டிஎன் சிஇஓ. ஓகே, பிரசூன் சிக்தர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமா சுகம் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதனுடைய எம்டிஎன் சிஇஓ. ஓகே, இது வந்து இன்சூரன்ஸ் அதாவது ஆன்லைன் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம் பீமா சுகம் அப்படிங்கிறது. அதைத்தான் வந்து அதோடைய 10% வந்து 6.6 கோடி கொடுத்து எஸ்பிஐ லைஃப் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, பக்கா. அடுத்து வந்து ஐசிஐசிஐ லைஃப், அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீஇன்சூரன்ஸ் குரூப் ஆஃப் அமெரிக்காவோட சேர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப், ஸோ அதனுடைய வந்து எம்டிஎன் சிஇஓ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் வந்து இங்கே நான் எழுதிடுறேன். அவரோட பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அனுப் பக்ஷி. அவரோட பேர் வந்து அனுப் பக்ஷி. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ண காப்பிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் குயிக்காக எழுதுனதுனால ஸோ இவ்வளோ இதாக இருக்குது, மோசமான நிலைமையில் இருக்குது. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் வந்து பெட்டிங் இருக்கிறவங்க வந்து 31ஆம் தேதி வந்து அவங்களுக்கு கடைசி டேட்டு இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு டைமும். ஸோ அதனால் வந்து கடைசியாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபார் ஆத்தரைஸ்டு டீலர் 1 கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆத்தரைஸ்டு டீலர் அப்படிங்கிறது வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆத்தரைஸ்டு 1 கேட்டகரியில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ரெமிடன்சஸ் வந்து கொடுக்குற இதாகட்டும், இல்லை அப்படின்னா வந்து ஃபாரின் கரன்சியில் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க.
ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ வந்து தந்திருக்கு. யார் யார் அப்படின்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ 3மே வந்து சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேங்க். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க் அப்படின்னா என்னது? ஸோ இந்த பேங்க் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு நியூஸாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ கோல்டு டெரிவேட்டிவ்ஸில் வந்து இது பண்ணும்போது இந்த இவங்க வந்து கண்டிப்பாக கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த கோல்டு டெரிவேட்டிவ்ஸ் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் இன்னொரு மேட்ரு. டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளோட வேல்யூவை இன்னொரு பொருளுக்கு வந்து கடத்துறது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள், இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது இல்லையா? ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேப்பரை தான் ரிலீஸ் பண்ணுது. ஆனால் அந்த பேப்பருக்கு மதிப்பு என்ன? கோல்டோட மதிப்பா? அப்போது கோல்டோட மதிப்பை பேப்பரில் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாண்டுன்னு சொல்லலாம், அதுவும் ஒரு டெரிவேட்டிவ் தான். ஓகே, டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த எந்தெந்த பேங்க்கு நியூஸையும் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், NPCI extend market capitalization deadline for UPI apps. ஓகே, NPCI வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இப்போ நபி, அப்புறம் இன்னும் 2-3 பேடிஎம், அப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நடக்கிற யூபிஐ டிரான்சாக்ஷனில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பரிதாபமான விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பிம் அப்படிங்கிற ஒரு யூபிஐ இருக்குது. இங்கே பார்த்துங்க, பிம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு யூபிஐ. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிற மாதிரி, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல, யாருமே பெருசாக அது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதோட பர்சன்டேஜ் டெட்லைன் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பிலோ 30க்குள்ளே இருக்கணும். 30 to 30%, 30லேருந்து 30க்கு கீழே தான் இருக்கணும் யூசேஜ். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, நிறையா பேர் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே 2 தான் இருக்கும். ஸோ இந்தியாவினுடைய மார்க்கெட்டில் ஃபோன்பே மட்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 46 to 47% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபோன்பே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே எழுதியிருப்பேன். ஓகே, ஃபோன்பே வந்து கிட்டத்தட்ட 47% அப்படின்னா கூகுள் பே வந்து பார்த்துட்டிங்கன்னா 38%. இவங்க 2 பேரையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 85% வந்து கணக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு இந்தியா மாதிரியாக இருக்குது பெரிய மார்க்கெட்டை வந்து இவங்க 2 பேர் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பானி, அதானி நெட்ஒர்க்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியோவும் ஏர்டெலும். ஸோ 2 பேருமே ஒட்டுக்க விளையாடினாங்க இல்லைங்களா? சரி, மூணாவதாக பிஎஸ்என்எல் நம்ம ஆள் இருந்திருந்தான் அப்படின்னா ப்ராப்பராக இருந்திருந்தால் விலையை கம்மி பண்ணி கஸ்டமரை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து பயங்கர பூமாக பேசப்பட்டுச்சு, நான் பிஎஸ்என்எலுக்கு மாறுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டல்லாயிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான நியூஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து 2026 டிசம்பர் கடைசிக்குள்ளே வந்து அவங்களோட அந்த பர்சன்டேஜ் ஆஃப் யூசேஜ் கேபிட்டலைசேஷனை வந்து 30 to 30% கீழே தான் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து மற்ற எல்லாவோட ஆப்போட இது வந்து டாமினேட் பண்ண முடியும். ஸோ 2 பேர் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதாவது ஸ்தம்பிக்கிற மாதிரி ஏதாவது நிலைமை வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த புவனேஷ்குமார். ஸோ புவனேஷ்குமார் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுடாய், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஆதாருக்கு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனுடைய ஒரு நிறுவனம் 2016 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ புவனேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து MD&CEO சிஇஓ வந்து இதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணின்னு பார்த்துட்டிங்கன்னா அமித் அகர்வால் அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆசோசாம் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். இன்னொன்று இருக்குது நேசோசாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மனிஷ் அகர்வாலை வந்து செக்ரட்டரி ஜெனரலாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் இல்லை தான், பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜனவரி 1 இருந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டேக்ஸில் வந்து
1% வந்து மாற்ற போகிறாங்க. ட்ராவல் பண்ணி உள்ளே வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 1% டேக்ஸ் அப்படிங்கிறது போடுறாங்க ₹100. இது வந்து ஏன்டா இங்கே இந்தியாவில் வந்து 18 28ன்னு போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து 1% டேக்ஸ் வர்றக்கே இப்போ தான் வந்திருக்கீங்க, 2025 வந்து தொடங்கியிருக்கீங்க. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இல்லையா, ஸோ எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் இருக்கிறனால ஸோ மேபி வந்து அவங்க ரொம்ப லேட்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ கேல் ரத்னா அவார்டு வந்து 4 பேர்த்துக்கு தந்திருக்காங்க. ஸோ கேல் ரத்னா அவார்டு வந்து ஸோ மொத்தமாக வந்து நேஷ்னல் அவார்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து தந்தாங்க இல்லையா, அது எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னா 47. ஓகேங்களா, 47. இதில் அர்ஜுனா அவார்டு இருக்குது, கேல் ரத்னா அவார்டு இருக்குது, துரோணாச்சாரியா அவார்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தான் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல வர்றேன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த கேல் ரத்னா அவார்டு வந்து வாங்கினாங்க அப்படின்னா 92ல் விஸ்வநாதன் ஆனந்த், தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இவர் வந்து எந்த நாடு, தமிழ்நாடு எந்த நாடுங்கிறேன், எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாடு. ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும், செஸ். ஓகேங்களா, சரி வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய கிராண்ட் மாஸ்டர் 1988ல் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டராக இந்தியாவில் ஆனது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் தான். இவருக்கு பின்னாடி வந்த சந்ததிகள் தான் வந்து இந்த பிரக்னானந்தா, குகேஷ், ஸோ நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா வைஷாலி அவங்க குகேஷோட சிஸ்டர், அப்புறம் வந்து அர்ஜுன் எர்கேசி, அப்புறம் விதித் குஜராத்தின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே வந்து இவருக்கு பின்னாடி வந்த இதுதான். ஸோ இதில் வந்து செஸ்ன்னு சொன்ன உடனே வந்து குகேஷ்க்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா, குகேஷ் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து பட்டம் வந்து வாங்கியிருக்காரு இல்லையா, 18th பர்சனா 18th 13th. ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நான் கீழே போடுறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குகேஷ் வந்து எத்தனாவது வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. 18 வயசுக்கு கீழே, அதாவது இவர் தான் வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறது தெரியும். 18 வயசு. 22 வயசில் வந்து ரஷ்யா பிளேயர் ஒருத்தர் வந்து இருந்தார். ஓகேங்களா, அது விஷயம் கிடையாது. ஸோ இவர் எத்தனாவது வேர்ல்டு சாம்பியன், 8th 13th 18th, இதில் வந்து எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் கீழே வந்து நான் போடுறேன். ஓகே, கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவர் வந்து இந்த ஃபைனல்ஸில் வந்து, அதாவது இந்த ஃபைனல்ஸ் நடந்தது இல்லையா, எங்கே நடந்ததுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகேங்களா, யாரை எதிர்த்து நடந்துச்சு அப்படின்னா டிங் லைரன் அவர் தான், சைனாக்காரர். ஸோ அவரை எதிர்த்து தான் வந்து இந்த காம்படிஷனை வந்து குகேஷ் வின் பண்ணி பட்டத்தை வந்து தட்டிட்டு போயிருக்காரு. ஓகே, ஸோ இது அதிக இயர் யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன், 10 வருஷம் வந்து அவர் தான் வந்து வச்சுருந்தார். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இந்த கேல் ரத்தாவுக்கு வந்து 25 லட்சம் அப்படிங்கிறது வந்து தர்றாங்க. ஸோ இன்னும் வந்து 3 பேர், மொத்தம் 4 பேர் தந்திருக்காங்க. மன்பிரீத் சிங் வந்து ஹாக்கி, பிரவீன்குமார் வந்து பேரா அத்லெட்டு, மனு பாக்கர் வந்து ஷூட்டிங். ஓகேங்களா, ஸோ 2 ஒலிம்பிக் கோல்டில் 2 மெடல் வாங்கின முதல் நபர் வந்து மனு பாக்கர் தான் ஷூட்டிங்கில். ஓகேங்களா, 10 மீட்டர் 50 மீட்டர் ரைஃபிளில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, அடுத்தது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த VFB கேபிட்டல். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NBFC கேட்டகரியில் இருக்காங்க. இப்போது அவங்க வந்து நான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேட்டகரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து கேபிட்டல் வந்து 200 கோடி ரிக்குவயர்மெண்ட்டு. NBFCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி இருந்தாலே போதும். ஆனால் NBFCயில் வந்து நீ லாங் டேர்ம் டெபாசிட் அப்படிங்கிறது மட்டும்தான் பண்ண முடியும், டிமாண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது NBFCக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேர் என்ன, VFS அப்படிங்கிறது கொல்கத்தாவில் இருக்குது. 2006 வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து நமக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிலேட்டடான நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபின்கேர் அப்படிங்கிற ஒரு NBFC வந்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. ஸ்லைஸ் அப்படிங்கிற ஒரு NBFC வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட மெர்ஜ் ஆகிருக்கு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மொத்தம் 5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ குறிப்பிட்ட ஒரு துறையினுடைய வளர்ச்சிக்காக
அவங்க வந்து அவங்களுடைய முன்னெடுப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதில் வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், நபார்டு இருக்குது, எக்ஸிம் பேங்க்கு, சிட்பி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நேஷ்னல் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிறது பிரத்யேகமாக ஹவுசிங் மட்டும், நபார்டு அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் ரூரல், எக்ஸிம் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்காக, சிட்பி அப்படிங்கிறது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணாங்க, நபார்டு நாப்ஃபிட் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணாங்க. இந்த 5 தான் வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில் வரும். ஓகே, ரைட்டு. அடுத்தது இது வந்து இதில் கண்டிப்பாக இதில் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு வரும் இப்போ நான் எடுக்க போகிறதுல. ஸோ அது என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா என்பிஎஃப்சிக்கும் ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த என்பிஎஃப்சியில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு வந்து டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து எமர்ஜென்சி பர்பஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 100% வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் லாங் டெபாசிட்டில் அப்ளை பண்ணி 3 மாதத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பர்பஸில் நீங்கள் 100% வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து. ஓகேங்களா, எமர்ஜென்சி பர்பஸ். சப்போஸ் நான் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நீங்கள் 50% வித்ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. எமர்ஜென்சி பர்பஸ்க்கான அந்த கேட்டகரி வந்து எப்படின்னு தெரியல. சப்போஸ் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை டீட்டெயில்ஸ் கொண்டு போய் கொடுத்தா வந்து நமக்கு தருவாங்களா எப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நியூஸு. இல்லை வந்து இது வந்து கம்பல்சரி இந்த டேட்டாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 100% என்பிஎஃப்சிஸ். ஓகேங்களா, அதாவது 3 மாதத்துக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ண டெபாசிட்ஸ். ஓகே, செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அடுத்தது வந்து என்பிஐயோட டெபாசிட் பண்ண அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மெச்சூரிட்டி பீரியடை வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடியே வந்து டெபாசிட்டர்ஸுக்கு வந்து சொல்லணும் என்பிஎஃப்சிக்கு. அது வந்து இப்போ வந்து 14 நாளாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 நாளுக்குள்ளேயே வந்து 14 நாள் அப்படிங்கும்போது அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து என்பிஎஃப்சி சொல்லணும் உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் முடியுது, நீங்கள் என்ன மறுபடியும் இதை வந்து ரினியூவல் பண்ணுறீங்களா இல்லை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய லெண்டிங்கில் வந்து அவங்க 15% வந்து ரிஸ்க் வெயிட்டட் ரிசர்வாக வந்து வைக்கணும். ஸோ இந்த CRAR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, இப்போ பேங்க் வந்து லோன் வந்து கொடுக்குது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும், ஸோ அது வந்து ரிஸ்க் பேஸ் பண்ண இதில் இருக்கும். செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலையே ஆல்ரெடி, அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் அப்படிங்கிறது அன்செக்யூர்டு லோன். ஸோ அது வந்து ஏன் அன்செக்யூர்ட் லோன்னா அதுக்கு வந்து கொலாட்ரல் கிடையாது. ஓகே, உங்களை எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுத்தது வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பை வச்சு தான். நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது கொலாட்ரல் இல்லையில, ஸோ அப்போ வந்து அது அன்செக்யூர்ட் லோன்ஸ். இப்போது ஹவுசிங் பேங்க் இருக்கு இல்லையா, ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஸோ அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அன்செக்யூர்டு லோன்ஸ்லேயும் 15% வந்து கேஷ் ரிசர்வாக வந்து வச்சுருக்கணும். முன்னாடி வந்து 13 இருந்துச்சு, இப்போ வந்து 15 வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. தெரியலை எனக்கு வந்து புரியலை அப்படிங்கும்போது நீங்கள் கமெண்டில் கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோலையோ இல்லை வந்து நான் அந்த கமெண்ட்லேயோ வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து வீடியோ போட்டு வியூஸ் வாங்குறது கிடையாது. அல்டிமேட்டான எய்ம் வந்து உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா, அதுக்காக தான். ஓகே, அடுத்தது வந்து டெபாசிட்ஸை வந்து டெபாசிட் ரேஞ்சை வந்து 1லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் கமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம், மேக்ஸிமம் 10 வருஷம் நீங்கள் பல்க் டெபாசிட்டாக 3 கோடி வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் அதே மாதிரி 10 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 1 இயர்லேருந்து 10 இயர். ஆனால் இப்போ வந்து அதை வந்து 5 இயர்ஸுக்காக வந்து அதை வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ். இந்த 3 நியூஸில் இருந்துமே வந்து 3 நியூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த 3 நியூஸில் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒன்று மகாராஷ்டிரா பூனேயில் இருக்குது.
ஸோ அது கூட வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. இது பண்ண போகிறாங்க. மெர்ஜுக்கும் அக்வயர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து இணைச்சிக்கு போகிறாங்க மொத்தமாக. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இணைச்சு காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்து ரன் ஆகும். ஓகே. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ லட்சுமி விலாஸ் பேங்க்னு ஒன்று இருந்துச்சு, டிபிஎஸ் பேங்க்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து டோட்டலாக டிபிஎஸ் பேங்க் வந்து லட்சுமி விலாஸ் பேங்க்கை வந்து அக்வயர் பண்ணி டிபிஎஸ் பேங்காக மாற்றிட்டாங்க. ஸோ மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் 50-50 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கிளியர் தானே? கிளியர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இதுவும் முக்கியமான நியூஸ். எல்லாமே முக்கியமான நியூஸ் தான். நான் கொண்டு வர எல்லாமே வந்து முக்கியமான நியூஸ் தான். அதனால் வந்து காதை வந்து தீட்டி வச்சுட்டு கேட்கணும். ஓகே. பாரத் பே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எதில் என்ன பார்த்தீங்கன்னா, யுனைட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 49% ஸ்டேக்ஸை வச்சிருந்துச்சு. ஓகே. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யுனைட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து 2 பேர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒன்று வந்து பாரத் பே, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்ட்ரம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து 51% வச்சுருக்காங்க. பாரத் பே வந்து 49% வச்சுருக்காங்க. கிளியர். ஓகே, 2 பேர் தான். ஸோ இந்த பாரத் பே வச்சிருக்கிற இந்த 49% இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்து ஒரு 25% வந்து செல் பண்ண போகிறாங்க. எவ்வளவுக்கு? 6500 கோடி கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு பண தேவை இருக்குது பாரத் பேக்கு. என்கிட்ட ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை விற்று நான் வந்து பணத்தை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து எதில் சேல் பண்ணுவாங்க? செகண்டரி மார்க்கெட். ஓகே. செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது கேபிட்டல் மார்க்கெட்டில் ப்ரைமரி செகண்டரி இருக்குது. ப்ரைமரியில் ஐபிஓ ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் வந்து ஸ்டாக்ஸை சேல் பண்ணுது அப்படின்னா அது ஐபிஓ. வாங்கின ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணுறது வந்து செகண்டரி மார்க்கெட். ஓகே, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து எஸ்பிஐ வந்து 2 ஃபெசிலிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹர்கர் லக்பதி அப்படின்னா ஒரு பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு பேர். எனக்கு தெரியலை ஹிந்தியில் அது என்ன நேம்னு, ஆனால் அது பேர் வந்து நான் இவ்வளோ நாள் படிக்கிறதுல வச்சு பார்க்கும்போது லக்பதி அப்படிங்கிறது ஒரு பெண்களை குறிக்கிறது ஒரு நேம். ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி தர்றாங்க எஸ்பிஐ எக்ஸாமுக்கு போகிற எல்லாருமே வந்து அது முக்கியமான நியூஸாக கன்சிடர் பண்ணிங்க. ஓகே. லக்பதி ஸ்கீம் வந்து தர்றாங்க. அதில் வந்து 1 லட்சத்திலிருந்து அவங்க வந்து மினிமம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாதம் நம்ம சீட்டு போடுவோம் இல்லையா, சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி சீட்டு போடுவோம் மாதம். ஸோ அதே தான் ரெக்கரிங் டெபாசிட்டு பேங்க்கில் போடுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கணும். மாதம் 1 லட்சம்லாம் இல்லை, அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது அதோட 1 லட்சமாக இருக்கணும். ஓகேங்களா. நான் 10 மாதம் போடுறேன், மாதம் 10,000 ரூபா, 1 லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அதோட இது மேக்ஸிமம் டெபாசிட் வந்து மல்டிப்ளை ஆஃப் 1 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 1,20,000 அப்படின்லாம் போட முடியாது. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 15 லட்சம், 35 லட்சம், லட்சத்தில் தான் போகும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஓகே. 12 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பெண்களுக்கு தரக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அடுத்தது வந்து அப்புறம் நாங்கள் என்ன இழிச்சாங்களா அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்கல, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்குறாங்க. ஓகே. 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களை வந்து நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவோம். 60 வயசுக்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிற ஒன்று வந்து தர்றாங்க. ஓகே. இப்போது இன்னொரு விஷயம் வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். ஓகே. இப்போ வந்து ஒரு அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க பசங்க பொண்ணும் இல்லை வந்து கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு வந்து சொத்து அப்படின்னு இருக்குது, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு மாதம் வந்து வருமானம் வேணும், ஆனால் அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்க வந்து வாடகையும் விடலை, அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ பேங்க்குக்கு போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க் வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட ஸ்பெஷல் மார்ட்கேஜ் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் அடமானம் வச்சு குறிப்பிட்ட தொகையை வந்து மாதம் வாங்கிக்கலாம் 20 வருஷத்துக்கு. உங்களுக்கு வயசு இப்போ 65 இருக்குது, உங்களுக்கு வந்து 85 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு மாதம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் டெபாசிட் பண்ணிடுவோம். மிச்சம் அந்த மார்க்கெட் வேல்யூவில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த வீட்டோட மதிப்பில் அது வந்து உங்களோட நாமினிக்கு வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும்.
அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் வந்து நாமினி யாருமே இல்லை அப்படின்னா அந்த பேங்க் வந்து அதை வந்து முழுசாக டேக் ஓவர் பண்ணி அதை சேல் பண்ணி ப்ராஃபிட் அடைஞ்சிக்கும். இல்லை அப்படின்னா அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெக்கவர் அப்படிங்கிறது என்பிஎஃப்சி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுத்து பண்ணுறது. ஸோ அது மூலமாக வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ அதை வந்து பேங்க் வந்து கெயின் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. ஓகே. ஸோ இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சரில் எங்காவது நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஐ பேட்ரான்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது அதே மாதிரி இன்னொரு நியூஸ் அப்படின்னா எஸ்பிஐ பற்றின நியூஸ். ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்ன ஃபெசிலிட்டி? டேப் பேஸ்டு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். யாருக்கு? என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். அவங்க எப்படி அப்படின்னா 1 இயர் இல்லைன்னா வந்து 6 மாதத்துக்கு மேலே இந்தியாவில் இல்லாமல் போய் வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியா கணக்குப்படி அவங்க என்ஆர்ஐ. ஓகே. நான் வந்து என்ஆர்ஐ. நான் வந்து உக்ரைனில் போய் ஒரு 6 மாதம் தங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 மாதம் தங்குறேன் அப்படின்னா நான் என்ஆர்ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. உக்ரைன் இல்லை, இப்போ வேறு ஏதாவது நாடு. உக்ரைனில் கண்டிப்பாக இப்போ போய் தங்குற மாதிரி நிலைமை இல்லை. ஸோ யூஎஸ்லேயும் போக முடியாது. ஸோ ப்ளஸ் வந்து இப்போது சரி யூஏஇயில் போய் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டூரிஸ்ட் விசா வாங்கி நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கேன் 6 மாதத்துக்கு மேலே. ஸோ அங்கே வந்து இல்லைனா ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு என்ஆர்ஐ. நான் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் எஸ்பிஐக்கு ஃபோன் பண்ணி எஸ்பிஐ நான் இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் பிரான்ச்சுக்கு இப்போ என்னால் வர முடியல, நான் வந்து பயங்கர பிஸியாக இருக்கேன், எனக்கு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஆன்லைன் கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க. என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட். ஓகே. ஸோ இது 2 அக்கௌண்ட் தான். எஃப்சிஎன்ஆர்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. இந்த என்ஆர்இ என்ஆர்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ஆர்இ அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல், நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து துபாயில் வந்து இருக்கேன். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பணம் அனுப்பணும். அப்போ வந்து நான் வந்து அங்கே என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ்பிஐ எனக்கு ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து பணத்தை அனுப்புவேன். என் ஃபேமிலி வந்து அதை வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு வந்து வட்டி எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எடுக்கிறதுல வட்டி எடுக்க மாட்டாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி அக்கௌண்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் இங்கே வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வீடு வச்சு வாடகை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வாடகை வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த அக்கௌண்ட்டு? என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நான் துபாயிலேருந்து எடுத்துக்குவேன். ஸோ அப்படி நான் எடுக்கும்போது பேங்க் வந்து கண்டிப்பாக அதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த பணத்தை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? பணம் வந்து கோயிங் அவுட் ஃப்ரம் இந்தியா டு அனதர் கண்ட்ரி. ஸோ பணம் வந்து வெளியில் போகிறதுனால அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. டேக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி தான், வித்தவுட் விசிட்டிங் ஃபிசிக்கல் பிரான்ச். ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான நியூஸ். எல்லாமே முக்கியமானது தான். ரமேஷ் சந்த் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நியமிச்சிருக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி. எதுக்காக அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி 2011 12 வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேஸ் இயர். ஸோ அதை வந்து 2022-23 அப்படிங்கிற மாற்றலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ரமேஷ் சந்த் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எல்லா டீட்டெயிலையும் எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போது கம்பெனிஸ் வந்து ஹோல்சேலான பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு, இல்லைன்னா ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்தில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது வந்து டேட்டா. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட டிசம்பர் மந்த்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2.37% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு டிசம்பர் மாதம். நவம்பர் மாதம் 1.89 இருந்தது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து வேரியஸ் ரீசன்ஸ். யூஎஸோட எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அது குரூட் ஆயில் ப்ரைஸு. ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே. ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களின் விலை வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து இது வந்து செப்பரேட்.
கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ரைஸ், பொதுமக்கள். ஸோ அது டிசம்பரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5.22% இருக்குது. நவம்பரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5.48% இருந்ததை கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே. ஸோ இது புரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து டிசம்பர் மாதத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1.77 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 7.3% வந்து ப்ரீவியஸ் இயரோட டிசம்பர் மாதத்தோட கலெக்ஷனை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1.77 லட்சம் கோடி. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆர்பிஐயோட செக்ஷன் 22 வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி 22 வந்து பேங்க் நோட்டை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காக 22வும் 24 அப்படிங்கிறது வந்து டினாமினேஷன். ஓகேங்களா, 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன டினாமினேஷனில் வந்து பண்ணலாம். 2000 ரூபா இருக்குது, அதை கம்மி பண்ணிவிட்டு 1100 ரூபா அப்படிங்கிற ஒரு நோட்டு விடலாமா. ஸோ அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசிஷன் வந்து டினாமினேஷன் பேஸ் பண்ணது வந்து செக்ஷன் 24. 45 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசர்வ் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. மானிட்டரி ரேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மானிட்டரி ரேட்ஸில் ரிசர்வ் ரேட்ஸ், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செக்ஷன் 45 வச்சு தான் வந்து அவங்க கணக்கிடுறாங்க. ஓகே, இன்னும் எவ்வளோ நியூஸ் இருக்குது. ஓகே, இன்னும் கம்மி தான், முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 அப்படிங்கிறது ஜனவரியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் வந்து Q4. இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் சுகன்யா சம்ரிதி யோஜனா, பிஎஃபோடது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிஷான் பத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது, அது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த 5மே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நான் கொண்டு வந்து போட பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது என்பிஎஃப்சிங்கிறேன் ஃபெடரல் பேங்க் இருக்கு இல்லையா. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா கார்ப்பரேட் அவங்களுக்கு வந்து ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டி. அதோட பிளாட்ஃபார்ம் நேம் வந்து FedOne. ஓகே, இது வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. FedOne அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஃபெடரல் பேங்க் வந்து லான்ச் பண்ண டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபெட் அப்படின்னு இருக்கிறனால நீங்கள் வந்து யோசிக்கலாம், இதை கொடுத்தா ஈஸியாக வந்து நம்ம சூஸ் பண்ணி போடலாம். FedOne, ஃபெட்டு மணி, இந்த மாதிரி வந்து ஃபெட் பேங்க்கு, இந்த மாதிரி வந்து அந்த ஃபெட்டை வச்சுக்கிட்டு செகண்டில் இருக்கிற நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்தது வந்து இபிஎஃப்ஓ இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து 3.0 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து நம்மளுடைய அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து 50% வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்போ இருந்து? ஜூன் 2025 ஏடிஎம்லாம் நம்ம 50% நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து 50,000 வரைக்கும் தான் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து 1 லட்சம் வரைக்குமே வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, ஆன்லைனில் வந்து பிஎஃப் அப்ளை பண்ணி ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணி தான் வந்து அதை வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க வந்து பேங்க் நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய என்பிஏ அப்போ ப்ளஸ் வந்து அவங்களோட அசட்ஸ்னு ஒன்று சில வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பேங்க் வந்து அதை வந்து விற்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஆர்சி வந்து மொத்தமாக எடுத்து வெளியில் விற்று அவங்க வந்து அமௌண்ட் வந்து கேதர் எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நெட். ஓகே, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேங்க் அசட் ஆக்ஷன் நெட்வொர்க். நான் வச்சுக்க பேங்க் அசட் ஆக்ஷன் நெட்வொர்க். ஸோ இதுதான் ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷன் அப்படின்னா இன்டர்நெட்டில். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்பிஏ. ஓகே, இதில் வந்து 12 பேங்க் வந்து இது பண்ணுறாங்க. 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு வரும்போது இது 12ன்னு சொல்லும்போது அது பேர் என்ன, எஸ்பிஐயும் சேர்த்து தான் 12. ஓகே, எஸ்பிஐ வந்து
ஸ்டார்ட் பண்ணும்போதே பப்ளிக் செக்டார் பேங்க்கு. ஆனால் வந்து மற்ற 11மே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்காக இருந்து அதுக்கப்புறம் நேஷ்னலைஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டராக மாற்றினாங்க. ஓகே, எஸ்பிஐக்கும் மற்ற பேங்க்குக்கும் வித்தியாசம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பப்ளிக் செக்டார் பேங்க்கு. ஆனால் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக இருந்து நேஷ்னலைஸ்ட் பண்ணி பப்ளிக் செக்டரை மாற்றினாங்க. ஓகே, இது வந்து இப்போ இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட். எஸ்பிஐ பற்றின எவ்வளோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூரல் பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளவு? 4.86%. 2011-12 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25% இருந்தால் 4.86% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற வறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அடுத்தது அர்பனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4.09% குறைஞ்சிருக்கு. அதே டைம் பீரியடில் தான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ 4.6லேருந்து 4.09. ஆனால் டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து ரூரல் பாவர்ட்டியில் தான் நடந்திருக்கு. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு லீடிங் ப்ரைவேட் பேங்க். ஓகேங்களா, இந்தியாவினுடைய டாப் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய பேங்க்கு. ஆனால் எஸ்பிஐ கோச்சிக்குவாங்க நம்பர் 1 சொன்னோன்னா, ஆனால் அதுதான் உண்மை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் வாங்குறாங்க. என்ன அப்ரூவல்? பியர் பேங்க் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. சரி, இந்த பியர் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா ஒரே கேட்டகரியில் இருக்கிற 2 பேரும் வந்து பண்ணிக்கிற டிரான்சாக்ஷன் தான் வந்து பியர் பேங்க். இப்போ ஒரே கேட்டகரி அப்படின்னா நீங்கள் பேங்க்குன்னு எடுத்துக்கூடாது. இப்போ நானும் இன்னொருத்தரும் இருக்காங்க இல்லைங்களா, என்னோட பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அது வந்து பியர் இதில் தான் வரும், பியர் லெண்டிங்கில் தான் வரும். ஸோ பியருக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆர்பிஐ கொடுத்துருக்கிற அப்ரூவல் படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதிகபட்சமாக 9.5% ஸ்டேக்ஸை வந்து கொடாக் மஹிந்திரா பேங்க்லேயும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயுமே வந்து வாங்கிக்கலாம். 9.5%. இது முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நான் கொண்டு வர எல்லா கொஸ்டின்லேயும் எல்லா டேட்டாலேயும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வரும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டிசிஜிசி. ஓகேங்களா, சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனை வந்து புதுசாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைஸ் அகமத் கித்வானி அவர் தான் வந்து அவர் தான் வந்து அப்படியே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஜெனரலாக. எதுக்காக? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு. முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தத் அப்படிங்கிறவர் இருந்தார். அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போது ஃபைஸ் அகமத் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஸ்காம், இது வந்து தப்பாக எழுதியிருக்கேன், நேஸ்காம் ஃபுல் ஃபார்மு. நேஸ்காம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா, நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ அதனுடைய எம்டி அண்ட் சிஇஓவாக வந்து ஜோதி சர்மா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா நிதி பசின் அப்படிங்கிறவர் இருந்தார். ஜோதி சர்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய எம்டி சிஇஓ வந்து மாற்றிருக்காங்க. அவர் பேர் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஷிதோஸ் அக்னிஹோத்ரி. அவர் தான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய எம்டிஎன் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஆல்ரெடி 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும். இது கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து துபாய் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் வந்து அடுத்த கிளாஸ் வந்து நான் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா விதத்துலையும் நீங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க அப்படின்னா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஸ்பீடாக போகிறேன்னா ஸ்லோவாக பண்ணுறேன்னா கண்டென்ட் நல்லா இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்கா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, நீங்கள் சொல்லும்போது அதை படிக்கும்போது தான் எனக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, ஓகே ப்ராப்பராக கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வரும். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை.